வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இடம்பெற்ற இந்த பேரழிவு சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகளை பார்க்கின்றோம். இந்த பேரழிவில் இருந்து மக்களை மீட்கின்ற பணி, மக்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பலி எண்ணிக்கை என்பதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பதை இங்கே நாம் பதிவு செய்கின்றோம். இதையும் தாண்டி ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பாரிய அளவிலான நிவாரணப் பணிகளை வழங்குகின்ற பணியை நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி கடந்த சில நாட்களுக்கு முன் இலங்கை முழுவதும் இயற்கை அனர்த்தத்தால் பல்வேறு பிரதேசங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த டித்வா புயலினுடைய தாக்கம் அவ்வளவுக்கு செல்வாக்கு செலுத்தியிருந்தது. அந்த வகையில் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக வெல்வி ஒன்றியத்தால் வெல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் தவிசாளர் சுரேன் தலைமையில் வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் உலருணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் நேற்று நாளில் சேகரிக்கப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் அதேபோன்று உலருணவுப் பொருட்கள் வழங்குகின்ற நிலையும் காணப்படுகின்றது. இதையும் தாண்டி வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி நிதியிலிருந்து 25,000 ரூபாயை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதேபோன்று வீடுகள் அழிந்திருக்கின்றமை, அதேபோன்று அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சார்ந்து 10,000 தொடக்கம் 25,000 ரூபாய் சார்ந்து அவர்களுக்கு வழங்குவதற்கான மக்களுக்கு வழங்குவதற்கான அந்த நிதியம் சார்ந்தும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது.